அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 4/4/2024 பங்குனி மாதத்தின் 22ஆம் நாள் வியாழக்கிழமை, தசமி திதி. இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். ராகு பகவானுக்குரிய எண்ணான 4 3 முறை கூடி வரும் இந்த நாள்ல, குறிப்பிட்ட இந்த நேரத்துல ராகு பகவானுக்கு உகந்த இந்த பொருளை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு உங்கள் நடக்காத வேண்டுதல்கள், நிறைவேறாத ஆசைகளை மனதார ராகு பகவானை நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் என்பது ராகு பகவானுக்குரிய நம்பராக கருதப்படுது. 3 4கள் கூடி வர்ற நேரம் அப்ப ராகு பகவானின் ஆதிக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நேரம். பொதுவா ராகு அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா ராகு கிரகத்தால நமக்கு கெட்டது நடக்குமோ, ராகு கிரகத்திலிருந்து நம்மளை காப்பது எப்படி, இப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ராகு பகவானால குறுக்கு வழியில அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க, அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு 10 ரூபாய் தான் அப்படின்னா, ராகு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா 10 ரூபாய் கிடைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய முயற்சியில ராகு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பல மடங்கா கிடைக்கும். அப்ப ராகு பகவானின் ஆதிக்கம் முக்கூட்டா சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல இடம் இருந்து ஆற்றலை நம்மளால வேகமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த நேரத்துல ராகு பகவானுக்குரிய தானியமான உளுந்த பருப்பை எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தாலும் சரி, கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்த பருப்பை எடுத்துக்கோங்க. அந்த உளுந்த பருப்பை உங்கள் கையில் வச்சுக்கோங்க முதல்ல. அடுத்தது, உளுந்தம்பருப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பொருள். அதை எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட வரணும். அடுத்தது நமக்கு தேவை என்ன? பணம். இந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருளான வசம்பு, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே 4 4 4 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். வசம்பு 4, ஏலக்காய் 4, கிராம்பு 4 எடுத்து அந்த உளுந்தம்பருப்பு மேலே வச்சு ஒரு கிண்ணத்தில் உளுந்தம்பருப்பு எடுத்து அந்த ராகுவிற்குரிய தானியமான உளுந்து மேலே நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருளான இந்த 3 பொருட்களையும் 4 4 4 என்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சு பூஜை அறையில இன்று மாலை 4:44 வச்சு மனதார உங்க இஷ்ட தெய்வத்தை ராகு பகவானை நினைச்சு வேண்டிக்கோங்க. ராகு பகவானை வேண்டிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. உங்கள் நிறைவேறாத அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும். பூஜையரில் வச்ச அந்த பொருட்களை மறுபடி எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வசம்பை தூள் பண்ணி சாம்பிராணியோட கலந்துக்கோங்க. வசம்பு, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, இதை மாதிரி பொருட்கள் எல்லாம் பூஜையில் வைக்கும்போது அதை எடுத்து தூள் பண்ணி சாம்பிராணியோட போட்டு தூபம் போடும்போது பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும், பிரபஞ்சத்தின் பேருருளை பெறக்கூடிய மனவள பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.